எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களை நேரில் காண்பதற்கு உண்டான மாந்திரீக பிரயோகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சித்தரை பார்க்க வேண்டும் என நினைத்தாலும், எந்த சித்தரினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பெற வேண்டும் என நினைத்தாலும், அவர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பெற்று பெருவாழ்வு வாழலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த தகவல் பார்த்தீங்கன்னா, காகபுகண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் கூறிய ஒரு மாந்திரீக பிரயோகம். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்மோடு மனிதர்களாக வாழ்ந்து இறையை உணர்ந்து அதன் பிறகு புண்ணிய ஆத்மாக்களாக மாறி இறை ஜோதியில் கலந்தவர்களைத்தான் சித்தர்கள்னு சொல்கிறோம். வள்ளலார் ஒரு சித்தர் தான். அதேமாரி அகத்தியர் ஒரு சித்தர் தான். விவேகானந்தர் கூட ஒரு சித்தர் தான். ஏன்னா எந்த ஒரு ஆத்மா இறைவனை உணர்ந்து புனித ஆத்மாவாக மாறுதோ அவங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் சித்தர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இறையை உணரணும், கடவுளை அறியணும். எப்படிங்க நாம் இறைவனை உணர்வது, கடவுளை அறிந்து கொள்வது அப்படின்னு கேட்டால், அதற்கு ஒரே வழி என்னன்னா, அவனிடத்தில் உங்களை சரணாகதி அடைந்து கொள்வது. நீயே கதி என அவன் பாதம் தொட்டு பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படிங்கிற நிலையை நீங்கள் அடையணும். எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு புலம்பக்கூடாது. அந்த கஷ்டத்தையும் கொடுப்பவன் இறைவன், அந்த கஷ்டத்திற்குள்ளும் இருப்பவன் இறைவன் அப்படின்னு நீங்கள் அந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெற்றுவிட்டால் நீங்களும் சித்தராகலாம். யாராவது சந்தோஷம் கிடைக்கும் போது ஏன் இந்த சந்தோஷத்தை கொடுத்தேன்னு நாம் நினைக்கிறதில்ல. அப்போது இன்பத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் மனம் ஒருபோதும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. எவன் ஒருவன் இன்ப துன்பங்கள் இரண்டையும் சமமாக பாவித்து இரண்டிற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் சித்தராக மாறுவான். இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய கதைகள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக வாழ்ந்திருப்பாங்க. ரொம்ப எளிமையாக மனிதர்களாக வாழ்ந்திருப்பாங்க. திடீர்னு ஞானோதயம் உருவாகும். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வாழ்க்கையில் நடக்கும். அந்த இன்சிடெண்ட்டை வச்சு அவங்க ஞானோதயம் பெற்று, அதாவது இறைவனுக்கு சமமான ஒரு அறிவினை, ஞானத்தை பெறுவார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் சித்தர்களில் ஒரு மிக முக்கியமான சித்தரான திருமூலர் அவரை சொல்லலாம். இந்த திருமூலர் சித்தர் அவரை சொல்லணும்னா, அந்த கூடு விட்டு கூடுபாயும் கலையில் சிறந்தவர். ஆடு மேய்ப்பவராக இருந்தவர். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவராக தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார். அதன் பிறகு இறையை உணர்ந்தார். கூடு விட்டு கூடுபாயும் கலை, ஆகாய பிரவேசம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த ஆகாய பிரவேசத்தை செய்து பல அற்புதமான மந்திரங்களை நமக்கு அருளி இருக்கிறார். இதே மாதிரி நிறைய பேர், பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க, சட்டமுனிநாதர் இருக்காங்க, அகஸ்தியர் இருக்கிறாங்க, காகபுகண்டர் இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சித்தரை நாம் நம்மளுடைய குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த இறைவனை உணர்வதற்கு ஒரு ஒரு வழிகாட்டுதல் தேவை இல்லையா? அந்த வழிகாட்டுதல் அவர்கள் மூலமாக தான் நம்மால் பெற முடியும். இப்போ ஏன் குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறோம்?
அங்கே தான் குரு இருப்பார். அந்த குரு தான் அந்த குழந்தைகளுக்கும் உண்டான அத்தனை விதமான கல்விகளையும் சொல்லிக் கொடுப்பார். குரு இல்லாமல் யாராலையும் முழுமையாக கல்வியை கற்க முடியாது, முழுமையாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். அந்த சொல்லி கொடுப்பதற்கு ஒரு ஒரு சரியான குருவை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நாம் அடையக்கூடிய சுக துக்கங்களை நாம் எளிமையாக கடந்து வாழ்க்கையிலே இறைவனை அடையலாம். சந்தோஷம் வரும்போது அதை எப்படி நாம் யூஸ் பண்ணிக்கணும், கஷ்டம் வரும்போது அதை எப்படி கடந்து செல்லணும், இதை நீங்கள் உணர்வதற்கு அறிவதற்கு கட்டாயம் சித்தர்களினுடைய வழிகாட்டுதல் தேவை. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆட்களில் நிறைய பேர் நிறைய சித்தர்களினுடைய சீடர்களாக இருப்பீங்க. சிலருக்கு அகஸ்தியர் பிடிக்கும், சட்டமுன்னாதர் பிடிக்கும், பாம்பாட்டி சித்தர் பிடிக்கும், திருமூலர் பிடிக்கும், கோரக்கர் பிடிக்கும், யாராக வேணாலும் இருக்கலாம். முதல்ல ஒரு சித்தரை நீங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மானசீக குரு அப்படின்னா மனதிலே அவர்களை குரு என நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அவங்க உங்களை ஏற்றுக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த மாந்திரீக பிரயோகம். சரிங்களா? இந்த மாந்திரீக பிரயோகத்தை நீங்கள் செய்யும் பொழுது 48 நாளில் நீங்கள் நினைத்த சித்தரை காணலாம். சார் நேரில் தோன்றுவாங்களா, என் கண்ணெதிரில் தோன்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக ஒரு தீர்க்கமான மனதோடு அவரை கண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிரதையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிங்கன்னா நீங்கள் விரும்பிய சித்தர், நினைத்த சித்தர் உங்கள் கண்ணுக்கு வந்து தோன்றுவார். ஒன்று. இல்லைன்னா மறைமுகமாக, இப்போ பார்த்தீங்கன்னா சகுனம் மூலமாக தோன்றலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிறத சகுனம் மூலமாக அறிஞ்சிக்கிற மாதிரி அவர் அறிகுறிகளை செய்வார்கள். அல்லது உங்களுடைய சொப்பனத்தில், அதாவது கனவில் தோன்றி உங்களுக்கான வழிகாட்டுதலை செய்வார்கள். ஆக மொத்தத்திலே ஒரு மண்டல காலத்தில் நீங்கள் விரும்பிய சித்தர் உங்களை நிச்சயம் சீடராக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான வழிகாட்டுதலை ஆயுள் முழுவதும் செய்வார்கள். ஏதோ ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் நாள், நீங்கள் ஆயுள் முழுவதும் அவர்களினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் ஏற்று நடப்பீர்கள். அவர்களும் உங்களை வழி நடத்துவார்கள். சரிங்களா? சரி, இது எப்படி நாம் செய்யணும்னு நான் சொல்லிடுறேங்க. இதுக்கு பூஜை, புனஸ்காரம், நைவேத்தியம், அது இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இறைவன் இறைவனுக்கு தான் அதெல்லாம் தேவை. அந்த இறைவனை உணர்வதற்கு அது தேவையில்லை. அது சித்தர்கள் அழகாக சொல்கிறாங்க. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போகிற, கும்பிட்ற, பிரசாதம் வைக்கிற, பூ வைக்கிற, வணங்குற, என்னென்னமோ பிரார்த்தனையெல்லாம் செய்கிற, எதுவுமே பலனில்லை மனிதர்களே. நட்டகள் இன்னும் பேசாது. அந்த கோயிலில் இருக்கிற சிலைய சித்தர் என்ன சொல்கிறார்? கல்லுங்கிறார். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்? உன் மனசில் இருக்கிறார். உன் மனதில் இருக்கும் இறைவனை தேடு. அந்த கல்லுக்கு போய் பூஜை பண்ணுற, புனஸ்காரம் பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை ஒரு பாவப்பட்ட இந்த மனித ஆத்மா அடைய முடியாது. நம்ம சித்தர்கள் நிலையை அடையணும்னா அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். சொற்பமான சித்தர்கள் தானே உருவானாங்க. கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி மனிதர்களில் மிக சிலரே சொற்ப அளவிலான சித்தர்கள் தானே. அதனால் சித்த நிலையை மனிதர்கள் அடைவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இயலாதுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் காமம், ஆசை, கோபம், பேராசை, பொறாமை இதையெல்லாம் நாம் விட்டொழிக்கிறதுங்கிறது இயலாத ஒன்று. இயலவே இயலாது. அப்போது நாம் என்ன பண்ணாலும் அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் இந்த கலியுகத்தில் நாம் ஓரளவுக்கு வாழ்கிறதுக்கு, ஒரு சேமமாக வாழ்கிறதுக்கான வழிகாட்டுதலை பெறுவதற்கு வேணால் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கலாம், சித்தர்கள்கிட்ட பிரார்த்திக்கலாம். அதனால் சித்தர்களினுடைய இந்த மாந்திரீக பிரயோகத்தை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களை காண்பதற்கு நீங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை. உங்கள் மன தூய்மையோடு, ஒருமித்த சிந்தனையோடு மந்திரத்தை சொன்னாலே போதுமானது. பூஜை அறையில் சொல்லலாம், தனி அறையில் சொல்லலாம், எங்கேனாலும் சொல்லலாம், எந்த நேரத்திலும் சொல்லலாம். சார் இப்போ தான் சொல்லணுமா, காலையில் சொல்லணுமா, மதியம் சொல்லணுமா, இரவு சொல்லணுமா, எப்போனாலும் சொல்லலாம். குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இதை சொல்லுங்கள் போதும். சரிங்களா? எத்தனை முறை சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், சார் இதை உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். உருக்கள் என்பது ஸ்பெஷலாக இல்லை. காகபூசண்டர் என்ன சொல்கிறாருன்னா, கோடி தடவை வேறு சிந்தனை இல்லாமல் இந்த மந்திரத்தை உருவேற்றினால் சகல சித்துகளும் உங்களை அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. கோடி முறை உருவேற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சகல சித்துகளும் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வாழ்நாள் முழுவதும் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். பட் சித்தர்களை நீங்கள் காண்பதற்கும் அவர்களுடைய வழிகாட்டுதலை மட்டும் நீங்கள் பெறுவதாக இருந்தால் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 108 முறை சொல்லுங்கள், 48 நாள் சொல்லுங்கள். விரும்பிய சித்தர், நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்கிறீங்களோ அந்த சித்தர் உங்களுடைய கண்முன் தோன்றுவார். அதில் டவுட்டே கிடையாது. மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓம் சிங் ரங் அங் சிங், இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் ஈஸி தான். ஆனால் இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் செய்யணுங்கிற வித்தை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஓம் என்று சொல்லும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். அதன் பின்பு சிங் என்று சொல்லும் பொழுது மூச்சை வெளியே விட வேண்டும். அதன் பின்பு ரங் என்று சொல்லும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். அதன் பின்பு அங் என்று சொல்லும் பொழுது மூச்சை வெளியே விட வேண்டும். அதன் பிறகு மீண்டும் சிங் என்று சொல்லும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். அதன் பின்பு கடைசியாக எதுவும் சொல்லாமல் மூச்சை வெளியே விட வேண்டும். இதுதான் ஒரு சுத்து. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கான ஒரு சுத்து பாருங்கள் எப்படி. இது மாதிரி நீங்கள் 108 தடவை சொல்லணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் சொல்லலாம். 48 நாட்கள் தொடர்ச்சியாக சொல்லணும். பூஜா விதிகள் போதை வஸ்துகளை தவிர்த்து, அதே மாதிரி மது, அதாவது மாமிசம் ஆகியவற்றை தவிர்த்து, தாம்பத்தியத்தை தவிர்த்து 48 நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாவே சத்தியமாக அந்த சித்தர் உங்களை அவர்கள் சீடராக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான அத்தனை விதமான வழிகாட்டுதல்களையும் அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. சார் இதை பெண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம், பெண்களும் செய்யலாம், தவறு ஒன்றுமில்லை. பெண்கள் செய்யும்போது அவர்களுக்கான தீட்டு காலங்களில் 3 to 5 நாட்கள் தவிர்த்து விட்டு அதன் பிறகு நீங்கள் தொடங்கலாம். விட்ட நாளில் இருந்து ஆண்கள் எப்பயும் போல செய்யலாம். இந்த பூஜைகள் செய்யும் பொழுது தீட்டு வீட்டுகளுக்கு போகக்கூடாது, அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அந்த சித்தருடைய ஃபோட்டோவை உங்களோட எப்பயும் வச்சுக்கோங்க. அந்த சித்தரை பார்த்து நீங்கள் அதாவது இந்த அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா கண்களை மூடி மூச்சின் வேகத்தை வைத்து தான் அந்த மந்திரத்தை சொல்லி நாம் சித்தரை அழைக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த சித்தருடைய உருவம் உங்களுடைய மனதிலே பதியும்படியாக, முடிஞ்ச அளவுக்கு பதியும்படியாக பார்த்துக்கொள்ளணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதன் பிறகு கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொன்னாலே நீங்கள் அந்த சித்தர் அப்படியே உங்களுடைய மனக்கண்ணில் தோன்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நமக்காக காகபுகண்டர்
அருளிய ஒரு அற்புதமான மந்திரம். காண கிடைக்காத, கோடி ரூபாய் கொடுத்தாலும் பெற முடியாத மாந்திரீக பிரயோகம் இது. ஸோ இதை உங்களோட நான் சொன்னதற்கு நான் பாக்கியம் பெற்றவனாக கருதுகிறேன். இதை கேட்கும் நீங்களும் சித்தர்களின் அருளால் பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக மாறுவீங்கிறதுல டவுட் இல்லை. ஸோ செய்து பார்த்து சித்தர்களினுடைய பயனை அடையுங்கள், வழிகாட்டுதலை பெறுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.